தமிழ்நாடு அரசு தென் மாவட்டங்களில் தொழில் வளர்ச்சியை ஊக்குவிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் திருநெல்வேலி, தூத்துக்குடி துறைமுகத்தை மையமாக வைத்து பல்வேறு தொழில் திட்டங்களை தீட்டியிருக்கிறது. நேற்று ஒரு கார் தொழிற்சாலையை முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கிறார். 34,000 கோடி முதலீடுகளுக்கான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் தென் மாவட்டங்களுக்கு மட்டும் செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒரு பெரும் பாய்ச்சல் என்று முதலமைச்சர் வர்ணித்திருக்கிறார். இந்த நடவடிக்கை தென் மாவட்டங்களில் தொழில் வளர்ச்சிக்கு தரக்கூடிய முக்கியத்துவம் எந்த அளவிற்கு தமிழ்நாட்டிற்கு நீண்டகால அடிப்படையில் கை கொடுக்கும் என்பது ஒரு கோணம். இன்னொன்று, உலகம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் செய்யக்கூடிய தடாலடி நடவடிக்கைகளால் WTO என்கிற உலக வர்த்தக அமைப்பே சீர்குலைந்து ஒவ்வொரு நாடும் பல்வேறு தள்ளாட்டங்களை சந்தித்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் ஒரு நட்புறவு இருப்பதால் இந்தியா பாதிக்காது என்கிற ஒரு கருத்து பரவலாக ஆட்சியின் ஆதரவாளர்களால் எதிர்பார்க்கப்பட்டது. இப்போது 25% வரி மட்டுமல்லாமல் அபராதம் விதிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். இவை சார்ந்து நாம் பேச இருக்கிறோம். நான் ராமநாதன் சாருடைய முதற் பார்வையை கேட்கணும். தமிழ்நாட்டில் இந்த தொழில் அமைப்புகள் என்பது ஒரு பரவலாகத்தான் இருந்து வந்திருக்கிறது. ஆனால் குறிப்பாக இந்த ஐடி செக்டார் வந்தபோது இது அதிகமும் சென்னையை மையமிட்டிருந்தது. இப்போ இந்த தொழில் ரீதியான தொழிற்சாலைகள் தென் மாவட்டங்களுக்கு நோக்கி செல்வது என்பது நீங்கள் சொன்னது மாதிரி ஒரு சமச்சீரான ஒரு வளர்ச்சிக்கு உதவும். இல்லையென்றால் எல்லாவற்றையும் நாம் தலைநகரத்தில் வைத்து கொண்டிருந்தால் தலைநகரம் அதற்கு ஏற்ற வகையில் தகவமைக்கப்படவில்லை. ஆகவே மற்ற பகுதிகளில் இருக்கிற மக்களையும் அது போய் சென்றடைய வேண்டும். அந்த வகையில் இது தென் தமிழ்நாட்டை மையப்படுத்தி இந்த தொழிற்சாலைகள் வருவது என்பது மிகவும் வரவேற்கத்தக்கது. வளர்ச்சி என்பது அப்படித்தான் இருக்க வேண்டும், ஒரு இடத்தை நோக்கி குவிந்து இல்லாமல். அப்போ நமக்கு தேவையானது என்பதை விட உலகத்திற்கு தேவையான பொருட்களை உற்பத்தி செய்ய வேண்டியவர்களாக நம்ம இருக்கிறோம். அப்போ தான் நம்ம அடுத்த கட்டத்திற்கு போக முடியும். எப்படி சீனா உலகின் தொழிற்சாலையாக மாறியதோ அதே போல் இந்தியாவிலே தமிழகம் அப்படி ஒரு நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அப்போ அதற்கு உலக அளவில் இருக்கக்கூடிய சந்தை வாய்ப்புகளை நோக்கி நாம் போக வேண்டும். அதற்கு தமிழக அரசு மட்டுமல்ல, ஒன்றிய அரசும் அதை நோக்கி செல்லுகிற போது தான் அந்த வாய்ப்புகளை நாம் பெற முடியும். திரு ஆனந்த் சீனிவாசன், ரெண்டு விஷயத்தையும் சேர்த்தே பேசலாம். ட்ரம்ப்போட அதிரடி தமிழ்நாட்டை என்னவா பாதிக்கும்? ஸ்டேட் எவ்வளோ தான் பண்ணாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சப்போர்ட் இல்லாமல் ஒரு எந்த ஸ்டேட்டுமே பெருசாக டெவலப்மெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஃபைனான்ஷியல் யூனியன் நம்மளுது. அதனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஈக்குவலி பெரிய ரோல் இருக்குது. இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற ஸ்கீம்ஸில் ஈச் ஸ்டேட்டுக்குள்ளே காம்படிஷன் இருக்கும். இப்போ மகாராஷ்டிராவுக்கும் நம்மளுக்கும் காம்படிஷன். இப்போ நியூஸ் பிரிண்டில் வந்த மாதிரி குஜராத்துக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் சலுகைகள்லாம் கொடுக்குறாங்க. பட் இன்றைக்கி வந்திருக்கிற பெரிய ப்ராப்ளம் என்னென்னா யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கும் இந்தியாவுக்கும் ரிலேஷன்ஷிப் கம்ப்ளீட்டாக பிரேக் டவுன் ஆகிடுச்சு. ஏன் பிரேக் டவுன் ஆச்சு, யாருனால பிரேக் டவுன் ஆச்சு அப்படிங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது. அதுக்கு முன்னாடி சைனா நம்மளுக்கு அகென்ஸ்டாக வேலை செய்கிறாங்கிறது நம்மளுக்கு பல வருஷமாக தெரியும். இப்போ கல்வானில் வேலியில் நம்மளை உள்ளே பிடிச்சி ஒரு 1000 ஏக்கருக்கு மேலே பிடிச்சிட்டாங்க. அது ஹிந்து பேப்பரில் சேட்டலைட் மேப்பெல்லாம் வந்துருச்சு. ஸோ அந்த பார்டர் ஒரு ஃப்ளக்ஸில் இருக்குது. பாகிஸ்தானோட சேர்ந்து அவங்க வேலை செய்கிறாங்க. ஸோ டாப் 2 கண்ட்ரீஸோட நம்மளுக்கு எக்கனாமிக் ரிலேஷன்ஸ் இல்லாமல் இந்தியா ஒரு வல்லரசாகும் மேனுஃபேக்சரிங் சூப்பர் பவர் ஆகுங்கிறது ரொம்ப கஷ்டம். ட்ரம்ப் மோடி என் நண்பர், மோடி ட்ரம்ப் என் நண்பர்னு சொல்லி ஒரு ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் இருக்கிறதா நம்மளை நம்ப வச்சுட்டாங்க. பட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே ட்ரம்ப்புங்கிறவர் ஒரு வியாபாரி, ஒரு பிஸ்னஸ்மேன். அவருக்கு வேணுமோ அது கிடச்சாதான் அவர் மற்ற நாட்டோடலாம் டீலிங் பேசுவார். அவர் என்ன கேட்குறாருனா 2 விஷயம் கேட்குறாரு. உங்கள் ஊருக்கு நான் அரிசி சப்ளை பண்ணுவேன், உங்கள் ஊருக்கு நான் கோதுமை சப்ளை பண்ணுவேன், உங்கள் ஊருக்கு மற்ற அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட் சப்ளை பண்ணுவேன், அதுக்கு நீங்கள் பர்மிஷன் கொடுக்கணும்னு கேட்குறாரு. முதல் கோரிக்கை. 2வது கோரிக்கை பால், சீஸு அதர் டைரி ப்ராடக்ட்ஸை இந்தியாவில் நான் இஷ்டம் போல் இறக்குவேன் அப்படிங்கிறாரு. 3வது கோரிக்கை, அமெரிக்காவில் சிக்கன் லெக் ஃபேமஸ் கிடையாது, சிக்கன் பிரெஸ்ட்டை தான் சாப்பிடுவாங்க. சிக்கன் லெக்கை நாமளாக அங்கே தூக்கி போடுவாங்க.
அவர் என்ன சொல்கிறாரு, சிக்கன் லெக்கை நான் இந்தியாவுக்கு அனுப்புகிறேங்கிறாரு. அப்படின்னா அங்கே யூஸ்லெஸ்ஸாக இருக்கிற பொருளை சிக்கன் லெக்கை யாருமே சாப்பிட மாட்டாங்க. இங்கே அந்த காலில் சிக்கன் லெக்குங்கிறது ஒரு டெலிகசி. சிக்கன் லெக்கை இறக்கினாருன்னா இப்போ நாமக்கல்லில் இருக்கிறவங்களில் கோழி பண்ணையாளர்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். இந்த 3 டிமாண்டு வைக்கிறாரு. இந்த டிமாண்டுக்கு அவர் பேச்சுவார்த்தை கூப்பிடுறாரு. நம்மளால் பேச்சுவார்த்தைக்கு போக முடியாது. திரு குமார் துரைசாமி, இந்த விஷயம் உங்களுக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? எங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஏற்றுமதி என்பது, திருப்பூர் ஏற்றுமதி என்பது மார்ச் 2025 44,747 கோடி ரூபாய் அளவுக்கு நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். அதில் கிட்டத்தட்ட 50% அமெரிக்காவுக்கான எக்ஸ்போர்ட்டாக தான் நடந்திருக்கு. இப்போது இந்த டேரிஃப் அப்படின்ற ஒரு பிரச்சனை துவங்கிய பின் இந்தியாவுக்கு வந்து கட்டாயமாக ஒரு சாதகமான சூழல் தான் இருக்குன்னு சொல்லி அடிப்படை கட்டமைப்புகள் எல்லாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய ரீட்டைலர்ஸ்லேருந்து, பையர்ஸ்லேருந்து, பிராண்ட்ஸ்லேருந்து எல்லாத்தையும் இங்கே ஸ்ட்ரென்தன் பண்ண ஆரம்பித்த ஒரு காலகட்டத்தில் தான் இப்போ இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பு வந்து திடீர்னு வந்து கடந்த ஒரு 5 நாட்களுக்கு முன்னால் வந்து அமெரிக்க அதிபர் அவர்கள் வெளியிட்டு இருக்கிறாங்க. நேற்றுக்கு திருப்பியும் வந்து மறுபடியும் இம்போஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அபராத தொகைங்கிறது வந்து என்னுடைய கணக்கு சரியாக இருந்ததுன்னா பிரிக்ஸ் நாடுகளுக்கான அபராத தொகை அப்படின்றது 100% அளவிற்கு வரி விதிப்பேன் என்ற அந்த ஒரு மிரட்டலையும் வந்து அவர் கொடுத்துருக்காங்க. இந்த டாரிஃப் வார் துவங்கிய காலகட்டத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த தருணத்து வரைக்கும் கிட்டத்தட்ட 194 முறை வந்து தன்னுடைய நிலைப்பாட்டை வந்து அமெரிக்க அதிபர் அவர்கள் மாற்றியிருக்காங்க. நான் அரசியல் காரணங்களுக்குள்ளே போக விரும்பலை. எங்கள் தொழில் சார்ந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸோடு தான் நான் பேச முடியும். அந்த வகையில் பார்க்குறப்போ எங்களுக்கு திருப்பூருக்கு பாதிப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கட்டாயமாக ஒரு பெரும் பாதிப்பு இருக்கும். திரு சுந்தரராமன், உங்கள் பார்வை? இந்தியாவுக்கு இப்போ ப்ரெசண்ட்டாக அஃப்கோர்ஸ் இந்த திருப்பூர் அவங்க மாதிரியான சொன்னதுக்குள்ள சில செக்டார்ஸில் இம்பேக்ட் இருக்குது அந்த லாங் டேர்ம் பேசிஸில். பட் நெகோசியேஷன் அப்படின்றது வந்து நம்ம ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சார் சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து இட் இஸ் அண்ட் ரிட்டாலியேட்டிவ் இமிடியேட்டாக வந்து ஸ்ட்ராங்காக பண்ணாமல் மோடிஜி அண்ட் ட்ரம்ப் வந்து ஒரு ஸ்டாண்டிங் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து இந்தியா வில் ரிட்டாலியேட். அது சம்மந்தமே இல்லாமல் வந்து ரஷ்யாவில் நீங்கள் வந்து ஆயில் அப்போ இம்போர்ட் பண்ணதுனால தான் இப்போ நம்ம ரிட்டாலியேட் பண்ணுறோம் அது மாதிரியான இது வேறு நோக்கத்து கொண்டு எடுத்துகிட்டு போனது. ஏன்னா இப்போ நேற்றுக்கு வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரிலேருந்து அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த டைமில் வந்து நம்ம ஆயில் இம்போர்ட் பண்ணது ஆன் குளோபல் ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டிக்காக தான் அப்படின்னு சொல்லி அதுக்கான எக்ஸலண்ட் ரெஸ்பான்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு வந்து உடனே வந்து இமிடியேட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னாலும் அதுக்கு ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ப்ராடாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வி ஹாவ் அப்படி ரொம்ப ட்ரேட் வார் மாதிரி இது போச்சு அப்படின்னா வி ஹாவ் கண்ட்ரோல் ஓவர் ஐடி சர்வீசஸ், வி ஹாவ் கண்ட்ரோல் ஓவர் ட்ரக்ஸ் and which are very very sensitive to the US government. ஒரு நிமிஷம் ஆனந்த் குறுக்கிடுறாரு. நான் அரசியல் பேச வேண்டாம்னு நினச்சேன், ஆனால் அவர் என்ன பேச வைக்கிறாரு. இந்த ரஷ்யன் கச்சா எண்ணெய் வந்து இந்தியாவுக்கு எந்த பெனிஃபிட்டும் வரலை. 2 கம்பெனிக்கு தான் பெனிஃபிட்டு. ஒன்று மும்பை இந்தியனோட ஓனரான முகேஷ் அம்பானியோட கம்பெனி மேக்சிமமாக ஆயில் இம்போர்ட் பண்ணி வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி சம்பாதிச்சு அவர் பசங்களுக்கு 3500 கோடியில் கல்யாணம் பண்ணார். அவருக்கு நல்ல பெனிஃபிட்டு. 2வது எஸ்ஆர்னு ஒரு கம்பெனி போண்டி ஆனதை கம்ப்ளீட்டாக இவர் பூட்டினோட பர்சனலாக டீல் பேசி ராசன் சாஃப்ட்டுங்கிற ஒரு ரஷ்யன் கம்பெனிக்கு விற்றார். அவங்க நைரான்னு ஒரு கம்பெனியை வச்சு அவங்க 2 பேருக்கும் லாபம். இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் ஆர்டிஐ படி 20% தான் ரஷ்யன் ஆயில் இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. நீங்களும் நானும் டிவிஎஸ் 50 ஓட்டுறவங்க 102 ரூபா பெட்ரோல் கொடுத்துருக்கோம். 1000 ரூபாய்க்கு எல்பிஜி விற்றுருக்கோம். நம்மளுக்கு இந்த ரஷ்யன் ஆயில் பெனிஃபிட் வரலை. நாமக்கல்லில் இருக்கிறவனுக்கோ, திருப்பூரில் இருக்கிறவனுக்கோ, தூத்துக்குடியில் இருக்கிறவனுக்கோ, திருநெல்வேலியில் இருக்கிறவனுக்கோ யாருக்கும் ரஷ்யன் ஆயில் பெனிஃபிட் வரலை. நான் என்ன கேட்குறேன்னா, மோதியோட நண்பர்கள் 2 பேருக்கு கச்சா எண்ணெய் பெனிஃபிட் வரத்துக்காக நாடு ஏன் இந்த ப்ரைஸ் பே பண்ணுங்கன்னா, நான் சீப்பாக ஆயில் விற்று எனக்கு பெட்ரோல் நீங்கள் 40 ரூபாய்க்கு கொடுத்தீங்க, அதனால் அமெரிக்கா திருப்பூரில் சாங்ஷன் போட்டால் நான் ஒத்துக்க முடியும். மோதியோட நண்பர் அம்பானி பணம் சம்பாதிச்சார், மோதியோட நண்பர் ராசன் சாஃப்ட் பணம் சம்பாதிச்சார். அதுக்கு நாங்கள் இப்போ மிஸ்லீடிங்
சார் சாரி Sir, யாருக்காவது அவர் 40 ரூபாய்க்கு wrong பெட்ரோல் narrative கிடைச்சதா? set பண்றாரு. இல்ல, நான் ராங் நரேட்டிவ் செட் பண்ணல சார். சார் அப்படி நான் அரசியல் Sir, பேசுறேன், what is நீங்க the- அரசியல் Sir, பேசுறீங்க. petrol prices stabilize 40 பண்ணத பத்தி பேசுங்க, sir. 50 ரூபாய் பெட்ரோல் 99 கிடைச்சதா? petrol prices are stabilize எங்க பண்ணத பத்தி ஸ்டெபிலைஸ் பேசுங்க, பண்ணீங்க sir. சார்? $25 பெட்ரோல் கிடைக்கிறது 100 ரூபாய்க்கு வித்தீங்க. 25 க்ரூடு Sir, நம்ம வித்து ஸ்டேட்ல சார் அத $100 100 ரூபாய்க்கு மனசாட்சி இல்லாம தமிழ்நாடு வித்தீங்க. charges one of the highest VAT on petrol. சார் இது 23.7 per liter. சார், சார் சார், இந்தியால சார், இருக்கிற எல்லா இங்க ரூல் பாருங்க. ஸ்டேட்ஸ்லயும் இந்தியால petrol, எந்த diesel இடத்துல சார் prices சார் decrease மகாராஷ்டிரால பண்றதுக்கு 40 ரூபாய்க்கு பெட்ரோல் கிடைக்குதா? காங்கிரஸ் and சார், DMK government மகாராஷ்டிரால 40 ரூபாய்க்கு பெட்ரோல் கிடைக்குதா? excise duty and சார், VAT reduce பண்ணாரு. மகாராஷ்டிரால என்ன சார் பெட்ரோல் விலை? மக்களுக்கு சார் மகாராஷ்டிரால என்ன விலை பெட்ரோல்? 40 ரூபாவா? excise duty 2 and ரூபா VAT குறைச்சேங்கறீங்க. காங்கிரஸ் and DMK government ruled states சார், சார், decrease duty- பண்ணாத சார், காரணத்தை மக்களுக்கு பாருங்க. சொல்லுங்க ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சார். சார் 50 ரூபா சார். நான் சொல்றேன், நான் பேசுற விடுங்க, நான் சொல்றேன். 25 ரூபா இருங்க. சார் 25 ரூபா டியூட்டி. சார் சொல்ற சார் நரேட்டிவ் ஸ்பெஷல் டியூட்டி, Private- ஸ்பெஷல் செல். ரிலையன்ஸ் சார், benefited from எங்களுக்கு Russian oil. பிரைவேட் is பார்ட்டில complete என்ஜாய் பண்ணா misleading. அதுல என்ன சந்தேகம்? சார் நீங்க சொல்லுங்க. சார் ரிலையன்ஸ் India's எழுதலையா? 320 plus ரிலையன்ஸ் ரஷ்யன் ஆயிலே MTPA வாங்கல. நான் சொல்றேன் சார், கேளுங்க, நான் retail சொல்றேன் prices கேளுங்க. சார் குறையவே நான் இல்ல சொல்றேன் சார். கேளுங்க. சார், India's 320 plus ரஷ்யாவோ- MTPA ரஷ்யால refining maximum capacity, import public பண்ண- and private, சார். they processed the discounted oil. Sir, we earned a windfall taxes Sir. to the extent of 23,250 crores collected in 22 சார் to சார் சார் 23, சார் 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 which was led to Ujjwala subsidies Sir, for இங்க 9.6 பாருங்க. crore LPG சார் நீங்க household. இருக்க அதெல்லாம் சும்மா சொல்லாதீங்க சார். எங்களுக்கு பெட்ரோல் கம்மியாக கொடுத்தீங்களா? டீசல் கம்மியாக கொடுத்தீங்களா? எல்பிஜி கம்மியாக கொடுத்தீங்களா? கொடுக்கல. உங்கள் பணக்கார நண்பர்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்க. அதுக்கு ஏன் சார் என் திருப்பூரில் இருக்கிற தொழிலாளி கஷ்டப்படணும்? இல்லை இதில் ராணிப்பேட்டில் இருக்கிறவங்க கஷ்டப்படணும்? இல்லாட்டா கரூரில் இருக்கிறவங்க கஷ்டப்படணும்? அதுக்கப்புறம் ஐடியை பற்றி பேசினார். ஆனாதப்பட்ட டிசிஎஸில் 15,000 பேரை வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க சார். நீங்கள் டேரிஃப் வரதுக்கு முன்னாடியே இன்ஃபோசிஸில் 3 வருஷமாக ஆள் எடுக்கிறது இல்லை. விப்ரோவில் ஆளை குறைச்சிட்டாங்க. எந்த கம்பெனியில் ஆள் எடுக்கிறாங்க இப்போ? சார் அது TCS இப்போ ஐடியை பற்றி ரொம்ப பேசினாரு. ஸ்ட்ராட்டஜிக் ஐடி எந்த ஐடி கம்பெனியில் ஆள் சேர்க்குறாங்க சார்? இப்போ அதுக்கும் TCS அனௌன்ஸ் சார், பண்ணல இருங்க, இதை பாருங்க. போட்டாரு நான் அப்படினா நம்ம இந்த ஆர்குமெண்ட் ஐயா, ஏத்துக்க நீங்க தானே சார் பேசுறீங்க you are IT. setting a wrong narrative. யார் ஐடி பற்றி பேசினாங்க? நான் You are பேசினேனா? setting a wrong narrative. யார் wrong narrative? ஐடியாமா IT. யார் Sir, who why setting Trump the wrong sir, you narrative? tell why Trump has நீ தானே இப்ப exempted IT why பேசுன? Trump has நான் exempted பேசுனேன். drugs and services. சார், why Trump அதை விடுங்க சார். IT பத்தி யார் why பேசுறீங்களா? Trump has exempted நீங்க தான் சரி, சொன்னீங்க. அங்கேயும் சார் problem லிமிட்டட் சொல்றேன். பாயிண்ட்க்கு வருவோம். Tariff ஒரு நிமிஷம் இல்லாம எங்க ஆனந்த் சார். problem சாமி? ஆனந்த் சார், நீங்க சார், சொல்ற tariff ஒரு பாயிண்ட் வந்து ஆனந்த் ஆனந்த் ரஷ்யால இருந்து குறைச்ச விலை, ரஷ்யால இருந்து Tariff இல்லாம உங்களுக்கு ரஷ்யால இருந்து problem. கச்சா எண்ணெய் சும்மா வாங்குறதுனால இந்த தான் பாருங்க, ட்ரம்ப் மயிலாப்பூர் கோபமாகறாரு, narrative வரி எங்க போடுறாரு கட்டாதீங்க. அப்படின்றது ஒரு சார். ஆர்கியூமெண்ட்னா, ரஷ்யால இருந்து குறைஞ்ச விலைக்கு வாங்கி அது இந்தியால இருக்கிற சராசரி குடிமகனுக்கு Yes. அதன் பலன் போகலன்றது That is- உங்களுடைய sir, ஆர்குமெண்ட். what- அவர் sir, சொல்றது sir, நான் சொன்ன சுந்தரராமன் point சொல்ற அது இன்னொன்று correct. வந்து நேத்திக்கு இந்த இந்த வரி விதிப்பினால் 25%னாலேயோ பெனால்ட்டினாலேயோ பெரிய பிரச்சனை இருக்காது. லாங் டேர்ம் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு, அது சரி செஞ்சிருவாங்க. அமெரிக்காவுக்கு அதிகமாக நாம ஏற்றுமதி செய்யக்கூடிய, இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய பெரிய துறைகளுக்கு ஏற்கனவே விதிவிலக்கு வந்துருச்சு, பெரிய பாதிப்பு இருக்காதுன்ற ஒரு கோணத்தை முன் வச்சார். அப்படியா? திருப்பூரில், ஆம்பூரில், வாணியம்பாடியில், அம்பத்தூரில் எல்லா இடத்துலையும் இருக்கிற ஸ்மால் அண்ட் மீடியம் எக்ஸ்போர்ட்டருக்கு பிஸ்னஸ் பணம் வராமல், ஜிஎஸ்டி பணம் திரும்பி வராமல், அவன் வீடு ஆக்ஷனில் போடுறது அதை நிறுத்திட்டு வரா சுந்தரராமன். அனில் அம்பானி இருங்க, நீங்க எப்படி உங்களோட பெரிய பெரிய கார்ப்பரேட் சார், இதெல்லாம் பிசினஸ் தான் சார் விட்டு போகும். எவ்வளோ பெரிய டவுன்ஃபால் வந்தாலும் நம்ம என்ன ட்ரேடர் பண்ணியிருக்கோம். இது மாதிரியான பயமூத்துற சார் எப்படி சார்? எங்களுக்கு குணா கொஞ்சம் இருங்க. கார்மெண்ட் டேட்டா என்ன சொல்லுதுன்னா, தமிழ்நாட்டிலேருந்தும் இந்தியாவிலேருந்தும் போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் எக்ஸ்போர்ட் கம்மியாக இருக்குது. இன்னும் டேரிஃப் வரத்துக்கு முன்னாடியே குட்ஸோட எக்ஸ்போர்ட் குறைஞ்சிருச்சு. இப்போ நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த டேரிஃப் வரத்துக்கு முன்னாடி ரூபாவின் மதிப்பு 84, இன்றைக்கி ரூபாவின் விலை மதிப்பு 88, இன்றைக்கி 87, 85. அப்போனா நம்ம இறக்குமதி பண்ணுற பொருளோட விலையெல்லாம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. பாம் ஆயில் விலை ஏறி இருக்குது. அதுக்கு என்ன சொல்கிறார் இவர்? கண்டிப்பாக வந்து இந்தியா ஷேர்ஸ் அ வெரி குட் ரிலேஷன்ஷிப் சார் வித் யூஎஸ். இது வந்து இட்ஸ் ஒரு டெம்பரரி இஷ்யூ தான். இது வந்து
இது ஒரு லாங் டேர்ம்க்காக கண்டிப்பாக இது வந்து சரி செய்யப்படும். 2 கம்பெனி பெருசாக ரஷ்யன் எண்ணெயில் புலம்பட்டதுக்கு மற்ற நாடே 140 கோடி பேர் கஷ்டப்படணும்னு சொன்னது நியாயம்னு மயிலாப்பூர் நங்கநல்லூரில் இருக்கிறவங்களுக்கு தோணிச்சுன்னா மனசாட்சியில் அவங்களுக்கு ஒன்று இருக்கணும். நன்றி சார். ஏராளமான கருத்துக்களை எல்லோரும் முன் வச்சிருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.